பகவான நாடி வந்த எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். சாமி, செலவு முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க சொன்னபடியே செஞ்சிடலாம். என் மகன் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். சரிங்க, நல்லபடியா செஞ்சிடலாம். நீங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ, மத்ததெல்லாம் நான் பண்ணிடுறேன். சரிங்க சாமி. அத குடுமா. அம்மா, அப்பா வந்துட்டாருமா. ஏங்க எங்கங்க போயிருந்தீங்க நீங்க? எங்க போறீங்கன்னு சொல்றது இல்லையா? குருக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தம்மா. மித்ராவுக்கு எடைக்கு எடை பழம் தானமா கொடுத்தா அவளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு. அதான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். என்னங்க சொல்றீங்க? எடைக்கெட பழமா? எவ்வளவு செலவாகுங்க? நம்ம இருக்கிற நிலைமையில இப்ப இதெல்லாம் தேவையாங்க? சும்மா ஒரு பூஜை மட்டும் பண்ணா பத்தாதா? அம்மா, என்னம்மா புதுசா தெரியாத மாதிரி பேசுற? அப்பாவுக்கு எப்பவும் அவ மேல தானே பாசம் அதிகம். இதுவே நம்ம கிட்ட வசதி இருந்திருந்தா எடைக்கு எடை தங்கமே கொடுத்திருப்பாரு இல்லப்பா? பின்ன என் மகளுக்கு கொடுக்காம? நானும் தான் உங்க மக, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீயும் என்னுடைய மகதான், யார் இல்லைன்னு சொன்னது? ஆனா மித்ரா கொஞ்சம் வசதி தான். ஏன் தெரியுமா? அதான் ஏன்னு நானும் கேக்குறேன். அம்மா தாயே, இந்த கதையை தான் கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சே. திரும்பவும் நீ ஆரம்பிக்கிறியா? ஆளை விடுங்க. நீ கதையை கேளு. நம்ம குடும்பம் அந்த காலத்திலேயே நாமெல்லாம் ரொம்ப வசதியா வாழ்ந்த பரம்பரை. வீடு, வாசல், தோப்பு, துறவு, வேலையாளுன்னு வேற லெவல்ல நாம வாழ்ந்தவங்கம்மா. ஆனா காலப்போக்குல எல்லாம் மாறி இப்ப எதுவுமே இல்லாம ஆயிட்டோன்னு வையேன். ஆனா விஷயம் அது கிடையாதுமா. பல தலைமுறைகளா நம்ம வம்சத்துல யாருக்குமே பொம்பளை புள்ளையே பிறக்கல. அதுக்கு சாமியோட சாபம், கோபம்னு நிறைய கதைங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய்யாக்கி பிறந்தவ தான் உங்க அக்கா. அதுக்கப்புறம் நீ பிறந்த. மித்ரா பிறந்தப்பவும் ஜோசியக்காரங்கெல்லாம் இந்த பிள்ளையால குடும்பத்துக்கு அசிங்கமும் அவமானமும் வரும்னு சொன்னாங்க. ஆனா நான் நம்பல. என் பொண்ணும் என் நம்பிக்கைய பொய்யாக்கல. இப்ப வரைக்கும் எனக்கு சந்தோஷத்தையும் பெருமையும் தான் கொடுத்திருக்கா என் பொண்ணு. போதும் போதும் உங்க மக புராணம். எங்கங்க அவ? வந்துருன்னு சொன்னா. எல்லாம் ரெடி ஆயிடுது, இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்கேள்? வாங்கோ. இல்ல சாமி, மித்ரா இன்னும் வரலையே. அவ வந்து ரொம்ப நாளி ஆயிடுது, நீங்க வாங்கோ. வந்துட்டாளா? இது புரியுமா? வாங்க. வாங்கம்மா. மித்ரா, ஏமா உன் கோவம் எல்லாம் அவளை பாக்குற வரைக்கும் தான்ல. போடி. நீ வாமா, உட்கார். வாங்க சாமி, ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிடலாம். பாத்து. குடும்பத்துல எல்லாரும் இந்த பழத்தை எடுத்து வைங்கோ.
ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா நல்லா இரு. நல்லா இருமா. நல்லா இரு. ஓம் சிவாய நமஹ ஓம் சங்கராய நமஹ ஓம் வாசுதாய நமஹ ஓம் பரமேஸ்வராய நமஹ ஓம் ஜம்பாய நமஹ ஓம் மகாடம்பாய நமஹ ஓம் சர்வேஸ்வராய நமஹ ஓம் ஸ்ரீகேஷாத்மனே நமஹ ஓம் ரிஷிமூர்த்தஜே நமஹ ஓம் நடேஸ்வராய நமஹ. சதவாரம் பவதி சதாய சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. நல்லா பகவானை வேண்டிக்கோமா. சீக்கிரம் உனக்கு ஸ்ரீராமனை போல மாப்பிள்ளை அமையணும்னு வேண்டிக்கோ. எனக்கு ஸ்ரீராமன்லாம் வேண்டாம். புருஷன் சொல்லிட்டாரேன்னு தீ குளிக்க நான் ஒன்னும் சீதையும் கிடையாது. ஏ மித்ரா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கற? நல்ல நடதுமா, கடவுளை பழிக்காத. உண்மைதானே சொன்னேன். சரிம்மா, காலையில இருந்து விரதமா இருக்கேன். எனக்கு பசிக்குது. கிளம்பலாமா? வரேன் சாமி. என்னங்க நம்ம வீட்டு முன்னாடி இவ்வளவு கூட்டம்? என்னன்னு தெரியலையே. வாங்க போய் பாப்போம். யாருங்க நீங்களா? அக்கா, எதுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து போறீங்க? என்ன இது? எல்லா சாமான் எடுத்துட்டு போறாங்களே. ஏங்க யாருங்க இவங்கெல்லாம்? கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. நான் சொல்றத கேளு. அமைதியா இரு. அண்ணா, எதுக்கு எல்லாத்தையும் எடுக்கிறீங்க? எடுத்து மேல விடா. அண்ணே, யாருண்ணே இவனுங்களா? இவனுங்க யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியல. உங்க வீட்டுக்குள்ள போந்து இருக்கிற பொருள்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன எதுன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றானுங்க. என்னென்ன விஷயம்? நான் சொல்றேன்ப்பா. தம்பி, நிறுத்துங்கப்பா. இப்படி திடுதிப்புன்னு பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணா, எனக்கு கொண்டு போக வேணாம்னு சொல்லுங்க. தம்பி, தம்பி, நான் ஐயா கிட்ட பேசுறேன்ப்பா. தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்துங்க. இப்படி பொருளெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா ஊருக்குள்ள என்ன நினைப்பாங்க? தம்பி, சொல்றத கேளுங்கப்பா. பொருளெல்லாம் இங்க வச்சிருங்க. நான் வேணும்னா உங்க கூட வரேன். அம்மா, ரொம்ப பயமா இருக்குமா. யாருமா இவங்கெல்லாம்? அம்மா, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமா புரியல உங்களுக்கு? உங்க அப்பா எவங்கிட்டயோ கொண்டு போய் தலையை அடமான வச்சிருக்காரு. அதான் இப்ப இவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாரு. வேண்டாம். தம்பி, யார் நீங்க? ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தரம் கேட்டுட்டு இருக்காரு. கேட்கறதுக்கு பதில் சொல்லாம நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கேட்கறதுக்கு நாதில நினைச்சீங்களா? பெரிய மனுஷனா?
யாரு இவரா? இவருக்கு நீ வக்காலத்தா? தம்பி, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. திடீர்னு இப்படி பண்ணா எப்படி? கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு தானே கேக்குறேன். 1 வருஷமா வட்டியும் கட்டல, முதலும் வரல. ஆனா கோவில்ல போய் உன் மகளுக்கு எடைக்கெட பழந்தானம் கொடுத்துட்டு வர. நியாயத்தை பத்திலாம் நாம பேசலாமா பெரிய மனுஷரே? ஏய் ஏறா. நாசமா போறவங்களா ஏன்டா இந்த காரியம் பண்றீங்க? எதுக்கு இப்படி கடன் வாங்கணும்? ஏன் அசிங்கப்படணும்? இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? அம்மா, சும்மா இருக்க மாட்டியா? போமா. அப்பா உட்காருங்கப்பா. நடு தெருவுல இப்படி மானத்தை வாங்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே. இத்தனை நாளா வசதி வாய்ப்பா இல்லனாலும் கௌரவத்துக்கு குறை இல்லாம இருந்தோம்ல, அதையும் இப்ப இல்லாம பண்ணிட்டீங்களே. இனிமே எப்படி நம்ம வெளியே தலை காட்டுறது? மா விடுமா, அப்பாவே பாவம். நீ அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கியே. நீ கொஞ்சம் சும்மா இருடி. பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கோன்னு கொஞ்சமாச்சும் நெஞ்சில பயம் இருக்கா இந்த மனுஷனுக்கு? மானம் போச்சு, மரியாதை போச்சு. இந்த ஆளு யோகிதை என்னன்னு இந்த ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. இனி நான் உங்களை எப்படி கரை சேர்ப்பேன்? என்னடி இது? சாப்பாடுமா. இப்ப நாமள உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிடுற மனநிலையில தானே இருக்கோம். அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? இந்தா சாப்பிடு. சாப்பிடு. நீ சாப்பிடு, எனக்கு வேணாம். அப்பா அப்பா பசிக்குதுன்னு சொன்னீங்களே. இந்தாங்கப்பா
சாப்பிடுங்க. நம்ம நிலைமை இப்படி கை மீறி போகும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. உங்களை இப்படி தெருவுல கொண்டு வந்து நிறுத்திட்டேனே. அப்பா அழாதீங்க. நீங்க என்ன வேணும்னேவா பண்ணீங்க? இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லப்பா. நம்ம பாத்துக்கலாம். இல்லம்மா, என் மேலதாம்மா தப்பு. ஒரு புருஷனாவும் தோத்துட்டேன், அப்பனாவும் நான் தோத்துட்டேம்மா. நீங்க முதல்ல சாப்பிடுங்கப்பா. யாருக்கு நம்ம பணம் கொடுக்கணும்? குணாலனுக்குமா? அவனா? எவ்வளவுங்க கொடுக்கணும்? வட்டியோட சேர்த்து 12 லட்சமா? ஐயோ, 12 லட்சமா? ஐயோ ஐயோ, அவ்வளவு காசை வாங்கி என்னங்க பண்ணீங்க? ஏன் எங்க கிட்ட இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லல? பசங்க படிப்புக்கு வாங்கினது. இப்ப வந்துரும் அப்ப வந்துரும்னு தொழில முடங்கினது எல்லாம் சேர்ந்து வட்டியோட இவ்வளவு பெரிய தொகையா வந்து நிக்குது. இன்னும் என்னத்தெல்லாம் எங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க? சேமிப்பு சிறுவாடுன்னு 10 காசு மிஞ்சறனா கூட கைக்கும் வாய்க்கும் யாரு கையும் எதிர்பார்க்காம கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இப்படி பண்ணிட்டீங்களே. அப்பா நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லுமா. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, நான் உங்க கௌரவத்தை காப்பாத்த தான் பிறந்திருக்கேன்னு. மனசாரதா அத சொன்னீங்களா இல்ல சும்மா என் சந்தோஷத்துக்காகவாப்பா? என்னம்மா நீ இப்படி கேக்குற? சொல்லுங்கப்பா. என் மனசார சொல்றம்மா. இப்பவும் என் நம்பிக்கை நீதாம்மா. இப்ப கூட பாருமா, எல்லாரும் இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கப்ப நீ மட்டும்தாம்மா அடுத்தது என்னன்னு யோசிக்கிற. அப்ப என்ன அவன்கிட்ட கூட்டிட்டு போங்கப்பா. ஏய், என்னடி சொல்ற? யார்கிட்ட? குணாலன். ஏய், நீ என்ன விளையாடுறியா? அடுத்து ஓ பங்குக்கு குடும்பத்தை சந்தைக்கு இழுக்கலான்னு பாக்குறியா? இங்க பாரு மித்ரா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதெல்லாம் ஆம்பளைங்க விஷயம். நீ பாட்டுக்கு உன் வேலையை மட்டும் பாரு. அதெல்லாம் பழைய கதைமா. அவனுக்கு அப்பா மேல நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. திரும்பவும் அப்பாவே போய் பேசினா கூட அவன் கண்டிப்பா நம்ப மாட்டான். இப்போதைக்கு 12 லட்சம் ரூபாயை நமக்கு கொடுக்கவும் யாரும் இல்ல. நம்ம பிரச்சனையை நாம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இல்லம்மா, இருந்தாலும் இந்த விஷயத்துல உன்னை உள்ள கொண்டு வரதுல எனக்கு விருப்பம் இல்லம்மா. இது நான் பாத்துக்கிறேன். என்னப்பா பண்ணுவீங்க? ஏதாவது பண்ணி தானமா ஆகணும். எப்போ? எவ்வளவு நாள் இப்படி வெறும் வீட்லயே நாம உட்கார்ந்திருக்க முடியும்? பிரச்சனையை முடிக்க 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு நாம காசு கொடுக்கணும், இல்லனா அவன் கூட பேசி கொஞ்சம் டைம் வாங்கணும். இப்ப இருக்கிற சூழல்ல கடனை உடனே திருப்பி கொடுக்க முடியாது. அடுத்து அவங்க உங்ககிட்ட பேசவும் தயாரா இல்ல. அதான் நான் பேசுறேன்னு சொல்றேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி. சரிம்மா, நம்ம போலாமா? ஏங்க போலாம்ப்பா.
தம்பி, ஐயாவை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது, கிளம்பு. நான் அவரை பார்க்கணும். புரிஞ்சுக்க மாட்டீங்களே, தலை எழுத்து. சரி இருங்க, நான் போய் அண்ணன்ட்ட கேட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க, அண்ணன் வராரு. என்னப்பா ராசேந்திரா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பொட்ட பிள்ளைகளை கூட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? யோசிக்காம ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது, அப்புறம் குத்துதே குடையுதேன்னு கிடந்து உருள வேண்டியது. என்னப்பா நீ? ஏய், என்னடா இதெல்லாம்? காலையில உங்க ஆளுங்கெல்லாம் வந்து பொருளெல்லாம் எடுத்து ஒரே அசிங்கமா போச்சு. இதெல்லாம் நியாயமே இல்லைங்க. உங்க அப்பா பண்ணது மட்டும் நியாயமா? மிஸ்டர் ராஜேந்திரன் என்கிட்ட வாங்கினது 8 லட்சம் ரூபா, அது வட்டியோட சேர்த்து 12 லட்சமா நிக்குது. 1 வருஷமா நான் பண்ணாத போன் இல்ல, அனுப்பாத ஆள் இல்ல. இந்த தாரேன் அந்த தாரேன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். 12 லட்சத்தை விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இல்ல சார், தப்புதான். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது செட்டில் பண்ணிடுறேன். இனிமே இந்த காசுக்கு நான் பொறுப்பு. எப்படி கொடுப்ப? இல்ல, காசுக்கு நீ பொறுப்புன்னு சொன்னியே, எப்படி கொடுப்ப? போன நீங்க உதவி கேட்டு வரும்போது நான் உங்களுக்கு சாமி மாதிரி தெரியுறேன், திரும்ப கேட்டா நான் உங்களுக்கு வில்லனா? இத பார், இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள வரணும், இல்ல கொன்னுடுவேன். தெளிவா சொல்லுமா, எப்படி கொடுப்ப? கொடுக்கறேன் சார். படிச்சு முடிச்சிட்டேன், இப்ப வேலைக்கு போறேன். எப்படியாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க சார். 4 மாசம் உனக்காக நான் டைம் தரேன். இந்த 4 மாசமும் 1ஆம் தேதி ஆனா வட்டி கரெக்டா வந்துடணும். 5வது மாசம் 1ஆம் தேதி மொத்த காசு 12 லட்சமும் என் டேபிள் இருக்கணும். என்ன, ஓகே தானே? ஓகே சார். 4 மாசத்துல கொடுக்க முடியலன்னா கண்டிப்பா கொடுத்துருவாங்க. நீ சொல்லுமா, 4 மாசத்துல கொடுக்க முடியலன்னா?
கொடுக்க முடியலன்னா நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். ஆ, 4 மாசத்துல கொடுக்கலனா அடுத்து உங்க வீட்டுல இருந்து பொருளெல்லாம் தூக்க மாட்டேன். எவனே டேய் சொல்லுங்கண்ணே. பாப்பா தான் சொல்லிருச்சுல, பாப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த பொருளெல்லாம் பத்திரமா பாப்பா வீட்டிலே கொண்டு வச்சிருக்கடா. சரிங்க. என்ன? நன்றி சார். வணக்கம். வாங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ம், ம்.